பீஷ்மரின் பிறப்புக் கதை. விதி எழுதிய வரலாறு. பீஷ்மர் ஒரு தனிப்பெரும் காவிய மகன். ஒரு ராஜ்யத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவன். ஆனால் அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண கதை அல்ல. அது விதியின் விளையாட்டு, தியாகத்தின் தொடக்கம். மன்னர் சாந்தனு ஹஸ்தினாபுரத்தின் வெற்றி விளக்கமாக இருந்தார். ஒருநாள் கங்கை கரையில் நடந்து கொண்டிருந்த போது அவர் ஒரு பெண்ணை பார்த்தார். நீண்ட கூந்தலில் அலைமோதும் காற்று, கண்ணுக்கு தாங்காத அழகு. அவருக்கு தெரியவில்லை, அந்த பெண் வேறு யாருமல்ல, தெய்வீக கங்கை. அவர் மனதை வென்றுவிட்டாள். உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் கங்கை ஒரு நிபந்தனை வைத்தாள். நான் என்ன செய்தாலும் நீயோ அதை கேள்வி கேட்கக்கூடாது, என்னை சந்தேகிக்கக்கூடாது. காதலால் மயங்கிய சாந்தனு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த முடிவின் விளைவு அவருக்கு கனவிலும் எதிர்பாராத ஒன்றாக அமைந்தது. காதல் நிறைந்த திருமணம், மகிழ்ச்சியான நாட்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அடுத்த நொடியே கங்கை அந்த குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டு நேராக ஆற்றின் அருகே சென்றாள். சாந்தனு நினைத்துப் பார்க்கும் முன்பே அந்த குழந்தை நீரில் மூழ்கியது. அதே மாதிரி 2வது குழந்தை, 3வது, 7வது. ஒவ்வொன்றாக அவருடைய குழந்தைகள் கங்கை நீரில் கரைந்தன. சாந்தனு ஒவ்வொரு முறையும் துன்பத்தால் கலங்கி நிற்க, ஆனால் கேள்வி கேட்க முடியாமல் தவித்தார். ஆனால் 8வது குழந்தையை கங்கை நீரில் விடச் செல்லும்போது அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ ஏன் இதெல்லாம் செய்கிறாய்? சாந்தனு துடித்தார். இதோ அது போதும். அந்த ஒரு கேள்வியுடன் அவர்களின் உறவை சுற்றியிருந்த மர்மம் முறிந்துவிட்டது. கங்கை திரும்பி பார்த்தாள். அவரது விழிகளில் துயரம். பிறகு உண்மையை வெளிப்படுத்தினாள். சாந்தனு, இவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல. இவர்கள் 8வது வாசுக்கள். அவர்கள் தெய்வீக லோகத்தில் ஒரு சாபத்தால் மனிதராக பிறந்தார்கள். அந்தச் சாபத்திலிருந்து விடுதலை பெற அவர்கள் இவ்வாறு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியது. நான் என்ன செய்தாலும் அவர்கள் மீண்டும் தெய்வலோகத்திற்கே திரும்ப வேண்டும். ஆனால் இந்த 8வது குழந்தை, அவன் சாபத்திலிருந்து விடுபட முடியாதவன். அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவன். அவன் சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு ராஜ்யத்தின் பாதுகாவலனாக, ஒரு வீரனாக. கங்கை அந்த குழந்தையை எடுத்துச் சென்றாள். அவனை தேவலோகத்தில் வளர்த்தாள். சாமர்த்தியமும் ஞானமும் புகட்டினாள். ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு வலிமையான இளவரசராக அவனை சாந்தனுவிடம் திருப்பிக் கொடுத்தாள். அந்த இளவரசனின் பெயர் தேவவரதன். ஆனால் உலகம் அவனை ஒரு வேறு பெயரால் அழைத்தது, பீஷ்மர். ஆனால் தேவவரதன் எவ்வாறு பீஷ்மராக ஆனார்? அவர் எந்த சபதத்தை எடுத்தார்? அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தியது என்ன? அதைப் பற்றி அறிய எங்கள் அடுத்த வீடியோவை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.